இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். அந்த கடவுளின் அழைத்தல் என்பது ஒரு மாபெரும் கொடை. அந்த அழைத்தல் பல வகைகளில் இருக்கிறது. பலருக்கு இல்லற அழைப்பு, சிலருக்கு துறவற அழைப்பு, சிலருக்கு சீடத்துவ அழைப்பு, சிலருக்கு கிறிஸ்துவ அழைப்பு. இன்று நாம் அனைவருமே கிறிஸ்தவர்களாக வாழ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து திருமுழுக்கினால் நம்மை அவரது சொந்த உரிமையான பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய பங்கின் பாதுகாவலரும் திருத்தூதருமான புனித அந்திரேயா சீடத்துவ அழைப்பை பெறுகிறார். அந்த அழைத்தலை அவர் ஏற்று ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, ஒரு கிறிஸ்துவனின் வாழ்வு ஒரு சீடத்துவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அவருடைய அந்த சீடத்துவ வாழ்விலிருந்து நம் வாழ்வில் இருக்க வேண்டிய 2 பண்பு நலன்களை மட்டும் தியானிக்கவும், அந்த பண்பு நலன்களை எந்த அளவிற்கு நாம் உரிமையாக்கி கொண்டிருக்கிறோம் என சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். புனித அந்திரேயாவினுடைய வாழ்விலே ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் இறைவனை நோக்கியதாக, கடவுளை நோக்கியதாக, விண்ணரசை நோக்கியதாக அவருடைய வாழ்விலே தேடல் இருந்தது. நம் ஒவ்வொருவரிலுமே அந்த தேடல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேடல் எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது? பல நேரங்களிலே பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக, பல நேரங்களிலே உறவுகளை மையப்படுத்தியதாக, பல நேரங்களிலே அழிந்து போகிற செல்வங்களை தேடுவதில்தான் நாம் நம்முடைய நேரங்களிலே செலவிடுகிறோம். ஆனால் புனித அந்திரேயா தன்னுடைய வாழ்வினுடைய தேடலை கடவுளை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அந்த கடவுளை மையப்படுத்திய தேடலிலே யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறதை போல முதலிலே திருமுழுக்கு யோவானுடைய சீடராக அவர் இருந்தாலும், திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இறைமகன் இயேசுவை அவர் சுட்டி காட்டிய பொழுது அவர் கடவுளினுடைய முதல் சீடராக அந்த அழைப்பை ஏற்று கடவுளை கண்டடைகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணை சட்ட புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறதை போல, மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு சொன்னதை போல, யாரெல்லாம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை கண்டடைகிறார்கள். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிற பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த வார்த்தையினுடைய பின்புலன் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால், இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது தங்களுடைய சொந்த நாட்டையும் தங்களுடைய ஆலயத்தையும் விட்டு அவர்கள் அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் கடவுளினுடைய நாட்டிலிருந்து வெளியில் இருக்கிறோம், கடவுளை நாங்கள் எப்படி கண்டடைவோம் என்று அவர்களுடைய குரல் ஓங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இறைவாக்கினர் எரேமியா இந்த வார்த்தைகளை உதிர்க்கின்றார். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடுகிற பொழுது அவரை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று. நம்முடைய வாழ்விலே நாம் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் ஆண்டவரை தேடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
இன்று புனித அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடி நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற இறுதி நாளிலே நமது புனிதர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்விலே உன்னுடைய தேடல் எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது? உன் வாழ்விலே உன் தேடல் இறை வார்த்தையை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? உன் வாழ்விலே உன் தேடல் நற்கருணையை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? உன் வாழ்விலே உன் தேடல் கடவுளை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? உன் வாழ்விலே உன் தேடல் விண்ணரசை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோமே, விண்ணகமே நம் தாய் நாடு, அந்த தாய் நாட்டை நோக்கி பயணிக்கிற பயணிகள் தான் நீங்களும் நானும் என்று வாசிக்கிறதை போல தாயாம் திரு அவையானது யூபிலி ஆண்டை கொண்டாடி இன்றைக்கும் அதே அழைப்பை தான் கொடுக்கிறது. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலக செல்வங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல. நிலையான செல்வம், என்றும் அழியாத ஒரு செல்வம் இறைவனே. அந்த இறைவனின் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ள கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் இந்த வாழ்வும் இந்த உலகமும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்விலே புனித அந்திரேயாவை போல கடவுளை மையப்படுத்திய ஒரு தேடலை கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாழ்விலே முதலிலே கடவுளை பற்றிய தேடலை கொண்ட பண்பை நாம் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனும் இயேசுவை அறிமுகப்படுத்துபவராக, பிறருக்கு இயேசுவை கொண்டு செல்லுகிற ஊடகங்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித அந்திரேயாவும் முதலிலே திருமுழுக்கு யோவானினுடைய சீடராக இருந்து திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டுகிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்கிறார் என்றால் வெறுமனே அறிவினால் அவர் அறிந்து கொள்ளவில்லை. விவிலியத்திலே அறிந்து கொள்வதில் என்றால் அவரை அனுபவிக்கின்றார். இயேசு எத்தகைய குணநலன்களை கொண்டவர் என்பதை அறிந்து கொண்டபடியால், அதை அவர் அனுபவித்தபடியால், நான் பெற்றுக்கொண்டதை திருத்தூதர் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே வாசிக்கிறோமே, புனித பேதுருவும் பவுலும் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க கூடாது என்று அவர்கள் நிர்பந்தப்படுத்திய பொழுது, என்ன நடந்தாலும் நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்பதை போல புனித அந்திரேயா எதை தேடினாரோ, எதை கண்டடைந்தாரோ, யாரை அனுபவித்தாரோ அந்த ஆண்டவரை தன்னுடைய வாழ்விலே செல்கிற இடங்களில் எல்லாம், சந்திக்கிற மனிதர்களில் எல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைப்பதாக மட்டுமல்லாமல் அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பவராக இருக்கிறார். புனித பேதுருவை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். ஒரு சிறுவனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். புறவினத்தாகிய ஒரு கிரேக்கரை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்விலும் கூட இந்த பங்கினுடைய பாதுகாவலராக இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் இருந்தக்கூடிய எல்லா பண்புகளையும் வல்லமையும் நமக்கு எடுத்து உரைத்து அவரிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் அளித்து நம்மையும் இறைவனிடத்திலும் இந்த நற்கருணை விருந்திற்கும் ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கவராக இருக்கிறார் நம்முடைய பாதுகாவலர். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்திரேயாவினுடைய வாழ்விலே அடுத்தவர்களை இயேசுவிடத்திலே கூட்டி வந்தது எதுவாக இருக்கும் என்று தியானிக்கிற பொழுது நான் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் வார்த்தையால் அவர் இறைவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்வினால் அவர் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவராக, அடுத்தவர்களை இறைவனிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பவராக இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் குறிப்பிடுவார், நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்து செல்கிற நற்செய்தியின் ஊடகங்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நற்செய்தியை நாம் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று பார்க்கிற பொழுது வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வினால் நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க அழைக்கப்படுகிறோம்.
ஆயர் ஃபுல்டன் ஜேஷின் மிக அழகாக குறிப்பிடுவார், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுடைய வாழ்வானது 5வது நற்செய்தி நூலாக இருக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நற்செய்தியின் விழுமியங்களை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். எத்தகைய நற்செய்தியின் பண்புகளை, இறையாட்சியின் விழுமியங்களை என் வாழ்விலே நான் கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்து இவன், கிறிஸ்து இவள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவிடம் விளங்கிய எத்தனை பண்பு நலன்களை இந்த மக்களுக்கு நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே, நமது அன்பியங்களிலே, பங்கிலே எத்தகைய இறையாட்சியின் விழுமியங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம்? எத்தனை மனிதர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இதுவரை சேர்த்திருக்கிறோம்? பல நேரங்களிலே, பல இடங்களிலே நான் சொல்லுவதுண்டு, நீங்களும் நானும் நம்முடைய நாட்டிற்கு நல்ல தலைவர்களை, நல்ல மருத்துவர்களை, நல்ல ஆசிரியர்களை, நல்ல அருட்தந்தையர்களை, அனைத்திலுமே சிறந்தவற்றை நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அத்தகைய நல்ல தலைவர்களும், நல்ல ஆட்சியாளர்களும், நல்ல ஆசிரியர்களும், நல்ல மருத்துவர்களும், நல்ல அருட்தந்தையர்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற திருமணம் என்கிற உடன்படிக்கையின் வழியாக பெற்றுக்கொண்ட பலன்களாகிய குழந்தை செல்வங்களை இறைவனிடத்திலே கொண்டு வருபவர்களாக, அவர்களுக்கு மறை அறிவை கொடுப்பவர்களாக, இறைவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துபவர்களாக வாழ்கிற பொழுது நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக, சிறந்தவர்களாக நம்மால் காண முடியும். குடும்பத்திலே தலைவனாக, தலைவியாக இருந்து கொண்டு குடும்பம் என்கிற குட்டி திருச்சபையை வழிநடத்துகிற நீங்களும் சிந்தித்து பாருங்கள். எத்தகைய அளவிற்கு எத்தனை மனிதர்களை என்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன், கிறிஸ்துவை அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என சிந்தித்தவர்களாய் புனித அந்திரேயாவின் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களிலே அவர் நம்முடைய வாழ்விற்கு கொடுக்கக்கூடிய 2 கேள்விகள் இதுவாக தான் இருக்கிறது. என் மகனே, என் மகளே, என்னுடைய வாழ்விலே ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் கடவுளை மையப்படுத்தியதாக இருந்தது. அந்த கடவுளை மையப்படுத்திய தேடலிலே நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், அனுபவித்தேன். நான் அனுபவித்த ஆண்டவரை அடுத்தவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போன்ற ஒரு வாழ்வை வாழதான் உன்னையும் நான் அழைக்கிறேன். உன் வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு தேடல் இருக்கட்டும். அந்த தேடல் கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்கட்டும். அந்த கிறிஸ்துவை மையப்படுத்திய தேடலிலே நீ இறைவனை கண்டுகொள்வாய். கண்டுகொண்ட இறைவனை நானிலம் எங்கும் 8 திசைக்கும் அவரை நீ கொண்டு சேர்ப்பவனாக வாழ அழைக்கப்படுகிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்திரேயாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவருடைய வாழ்வு ஓடுகிற நீரோடை போல செல்லுகிற எல்லா இடங்களுக்கும் நற்செய்தியின் விழுமியங்களையும் இயேசுவையும் கொண்டு செல்கிற மனிதராக வாழ்கிறார். அதனால்தான் திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிறோமே, நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல அவருடைய வாழ்வு செழுமையானதாக, வளமையானதாக மாறியது. எப்பொழுது அனைத்தையும் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்துக் கொள்ளாமல் தான் அனுபவித்த ஆண்டவரை, தான் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அடுத்தவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்ட போது அவருடைய வாழ்வு வளமையானதாக மாறியது. அவருடைய வாழ்விலிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம். இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விண்ணக மன்னக ஆசிரை செல்வங்களை அடுத்தவர்களோடு பகிரக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.